கன்னிராசி அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்க. கன்னிராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை நடக்க போகுது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. கண்டிப்பா உங்களுக்கு இருந்த கஷ்ட காலத்திலிருந்து முடிவு கிடைக்க போகுதுங்க. தீர்க்கமான முடிவு எடுக்கிறதுல கன்னிராசிக்காரங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவங்க. நிறைய பஞ்சாயத்து பண்றதுல கன்னிராசிக்காரங்க தான் முன்னணியில இருப்பாங்க. தன்னை சார்ந்தவங்களே ஒரு தப்பு பண்ணி இருந்தா கூட அந்த நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு அவங்களுக்கு எதிராக தான் இவங்க தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. இல்லை நம்மளை சேர்ந்தவங்க தான் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகலாம், அவங்க என்ன தப்ப அவங்க பண்ண தப்ப மறைச்சிடலாம், அந்த மாதிரி என்னைக்குமே நினைக்க மாட்டாங்க. பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க பணிவா நடந்துக்குவாங்க. பகைன்னு வந்துட்டா முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்கி போக பார்ப்பாங்க. ஆனா ஒரு கை பார்க்கணும்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா கன்னிராசிக்காரர்கள் திட்டம் தீட்டி கட்டம் கட்டி அடிப்பாங்க. இப்படிப்பட்ட கன்னிராசிக்கு அதீத புத்திசாலி தான். ஆனாலும் எந்த இடத்துல இவங்க சரிக்கு நிற்கிறாங்க அப்படின்னா பாசத்தினால வேஷத்தினால நிறைய பேர் உங்களை பகடக்காய பயன்படுத்தி இன்ன வரைக்குமே உங்களுடைய உயர்வு அப்படிங்கிறது ஒரு எட்டாக்கனியாக தான் போய்கிட்டு இருக்கு. மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு அழகா கட்டம் போட்டு கொடுப்பீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கைன்னு வர்றப்போ கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க. அந்த கேர்லெஸ் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, உங்களுடைய லைஃப்னு வர்றப்ப நிறையவே இருக்குங்க. இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்டவங்க தான் இந்த கன்னிராசிக்காரங்க. சுக்கிர பயிற்சி. சுக்கிர பகவான் உங்களுக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிட்டாருங்க. சுக்கிரன் உங்களுக்கு இப்படி பயிற்சி ஆகிறதுனால இந்த சுக்கிர பயிற்சினால சுமார் 25 நாட்கள் கடக ராசியிலிருந்து உங்களுக்கு பலன் கொடுக்க போவாருங்க. பொதுவா சுகபோக வாழ்க்கைக்கு சுக்கிரன் அதிபதி ஆவார். இது 12 ராசிகள்லையுமே குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துங்க. இந்த பதிவில் சுக்கிரன் கன்னி ராசிக்கு கொடுக்க போகும் நற்பலன்களை கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாங்க. கன்னிராசி என்பர்களே, சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல அமர்றாருங்க. சுக்கிரன் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு யாரு அப்படின்னா 2க்குரியவர். தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தோட அதிபதி. அதே மாதிரி உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவர், அதாவது யோகத்தை தரக்கூடிய அந்த சுக்கிர பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல அமர்றது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போகுதுன்னே சொல்லலாங்க. அப்போ ஒரு அட்டகாசமான நாட்கள்னே நான் சொல்லுவேன். ஏன்னா சுக்கிரனோட புதன் பகவான் இணைவு பெற்று, அதாவது உங்க ராசி அதிபதியோட இணைவு பெற்று உட்கார்ந்துருக்கிறது. அதே சமயத்துல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் இணைவு. அப்ப 9, 10 பாக்கியாதிபதி தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி இணைவு பெற்றாலே அங்கீகாரம் தர்மம் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க போகுதுங்க. அந்த யோகத்தோட சேர்த்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல இருக்கிறது எல்லா விதத்திலையுமே மேன்மையை தரக்கூடிய, உயர்வை தரக்கூடிய, நீங்க நினைச்ச காரியங்கள் ஜெயமாகக்கூடிய, வெற்றியை தரக்கூடிய, சுகயோகங்களோட இருக்கக்கூடிய எல்லா அம்சங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம்ங்க இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. ஏன்னா தனத்தை கொடுக்கக்கூடியவர் அவர்தான். அதாவது உங்களுக்கு பொருளாதார மேன்மையை தரக்கூடியவர், தனத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் லாபஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. நீங்க எந்த தொழிலா இருக்கட்டுங்க, எந்த வேலையா இருக்கட்டும், எந்த வியாபாரமா இருக்கட்டும், எதை செஞ்சாலுமே இந்த காலகட்டம் உங்களுக்கு லாபம், மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படிங்கிற அடிப்படையிலேயே நகர இருக்குதுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தொழில் ரீதியா சிறப்பா இருக்க போகுது. தொழில நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுதுங்க. ஒரு மாற்றம் வேணும், ஒரு இடமாற்றம் வேணும், இல்லை ஒரு ப்ரமோஷன் வேணும், அல்லது ஒரு ஜாப் சேஞ்ச் பண்ணணும், இது எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான காலகட்டம். நிறைய பேருக்கு குடும்பம் அமைய இருக்கிறது. குடும்பத்தை கொடுக்கும், குடும்பத்தை அமைச்சு கொடுக்கும். திருமணம் ஆகாத இந்த கன்னிராசி என்பர்களுக்கு திருமண அமைப்பு உங்களுக்கு அப்படியே வெளிச்சம் போட்டு காமிக்குங்க. இதுவரைக்கும் திருமணமே வேண்டாம் அப்படிங்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் ஒரு ரீதிங்க் பண்ணுவீங்க. திருமணம் அமைச்சுக்கலாம், அல்லது ஏற்கனவே டிவோர்ஸ் ஆகி 2வது திருமணம் செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க கூட இப்போ அதை பண்ணுவாங்க. ஸோ திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய அமைப்பு இருக்குங்க. எந்த விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு பங்கமும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. நார்மலாகவே கன்னிராசி அன்பர்கள் நல்ல புத்திசாலிகள். அதாவது புத்திசாலித்தனமாக யோசிக்கக்கூடிய, நல்ல படிப்பறிவு இருக்கக்கூடிய, எல்லா விதத்திலையும் அனுபவத்தையும் ஆராய்ச்சியும் கொண்டிருக்கக்கூடியவர் தான். அப்போது தனாதிபதி பாக்கியாதிபதியோட உங்கள் ராசிபதி அதிபதி 10ஆம் அதிபதி சேரும்போது என்ன
என்னாகும்னா உங்கள் வாக்கு இனிமையாகுங்க அப்படின்னு சொல்லுவேன். எந்த இடத்துல எதை பேசணுமோ, எதை செய்யணுமோ, எதை செயல்படுத்தணுமோ அந்த அறிவு பண்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. ஸோ புதனும் சுக்கிரனும் 2 பேரும் நண்பர்கள் தான். அது 11ஆம் இடத்துலேருந்து சொல்லணும்னா ரொம்ப உல்லாசமாக இருக்க போகிறீங்க. களைப்பே இல்லாமல் வேலை பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை அமோகமாக இருக்க போகுதுன்னு தான் நான் சொல்லுவேன். சுறுசுறுப்பாக எதையுமே செய்யணும்னு நினைப்பாங்க. உழைப்பாளர்களுக்கு முன் உதாரணமே இந்த கன்னிராசிக்காரங்களாங்க தாங்க இருப்பாங்க. கன்னிராசிக்காரங்க குடும்பத்திற்கு ஒரு பெரிய தூணாக இருப்பாங்க. குடும்பத்தாரோடைய தேவைகள் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பாங்க. குடும்பத்தாருக்கு தங்களோட விருப்பங்களை தியாகம் செய்யக்கூடியவங்க. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் கூட தீவிரமாக யோசிப்பாங்க. அதனால் சில நேரங்களில் அதிகமாகவும் கவலைப்படுவாங்க. யாருக்காவது உதவி செய்ய போய் அதுக்கு ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னா அதை பற்றி பெருசாக கவலைப்பட மாட்டாங்க. அதை பெருசாக எடுத்துக்கவும் மாட்டாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே மிகப்பெரிய வருத்தம் உள்ளுக்குள்ளே இருக்கும். திட்டமிட்டு செயல்படுறதும் பிழை இல்லாமல் இருக்கிறதுமே இவங்களோட பெருமைங்க. இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைச்ச கன்னிராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். கடந்த கால வாழ்க்கை நிலை எப்படியோ போயிடுச்சு. கடவுளேன்னு கதறி கதறி அழுதாலும் எனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை நிலை இல்லையே அப்படின்னு மனசுக்குள்ளே குமுறிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு 100க்கு 100% சில மாற்றங்களை கடவுள் கொடுக்க போகிறாரு. கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் நினச்ச மாதிரியெல்லாம் உங்களுடைய அப்பன் முருகப்பெருமான் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கு வழிகாட்ட போகிறாரு. வேல் துணை வருமா, மயில் துறை வருமா, அவர் வருவாரான்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனால் உங்களோட வருவேன்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துருக்காருங்க. அதனால எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் இதுவரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அத்தனை வாழ்க்கையுமே உங்களுக்கு அமோகமாக அமைய போகுதுங்க. கண்டிப்பாக முருகப்பெருமானோட அருளால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க. என்னோட வேண்டுதல் உங்களுக்கு பலிக்கட்டுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் ஓம் முருகப்பெருமானே போற்றி அப்படின்னு அவரோட நாமத்தை உங்கள் மனசார நினச்சிக்கிட்டு அவரை திட்டணும்னா திட்டுங்க. அவர்கிட்ட மனமுருகி வேண்டணுமா வேண்டுங்க. கண்ணீர் விடுவீங்களோ இல்லை கதறி அழுவீங்களோ எனக்கு தெரியாது. உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறதுக்கு அவர்கிட்ட வாய் விட்டு வேண்டுங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் யார் ஒருத்தவங்க முருகப்பெருமான் கிட்ட வாய் விட்டு வேண்டுறீங்களோ உங்களுடைய வேண்டுதலை அந்த முருகப்பெருமான் நிச்சயமா உங்க கூட துணையா நிறைவேற்றி கொடுப்பாரு. முழுசா நம்பணுங்க. எந்த ஒரு இடத்துல முழு நம்பிக்கையோட ஒருத்தவங்க பக்தி பயத்தோடு முருகப்பெருமான அணுகிறீங்களோ உங்களுடைய கஷ்டங்களை நிச்சயமா அவர் போக்கிடுவாரு. அந்த வகையில உங்களுக்கு நற்செய்தியோடு நான் இந்த வீடியோ பதிவை கொண்டு வந்திருக்கேங்க. முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றின்னு படுத்தி விடுங்க. அனுதினமும் வாழ்க்கையில் வழி தெரியாமல் வெளி பிதுங்கி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுதுங்க. மிரள வைக்கக்கூடிய மாதமாக பிறந்திருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்ல போகிறேன் ஒழுங்காக தெளிவாக சொல்லிவிடு. ஆல்ரெடி நானே நொந்து போயிருக்கேன் அப்படின்னு ஒரு சிலர் என்கிட்ட கோவப்படுவீங்க. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேணாம். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இத்தனை நாளாக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு மருந்து போட்டு உங்கள் வாழ்க்கைக்கு அடித்தளம் அப்படிங்கிறது வேறு யாரும் அசைக்க முடியாத அளவுக்கு பலமாக இருக்க போகுதுங்க. இந்த தருணத்தில் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க. எப்போவுமே கடவுள் மேலே நம்பிக்கை தான் இருக்குது. ஆனால் கையெடுத்து கும்பிடுறதுக்கு கொஞ்சம் தயக்கமாகவும் இருக்குது. நான் உன்னை வழிபாடு செய்கிறதுனால எனக்கு என்ன பலன், நான் உன்னை வருத்தப்படுறதும் வேண்டாம், நான் உன்னை வழிபாடு செய்கிறதும் வேண்டான்னு ஒரு சிலர் சுற்றிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் கடவுள் மீது நிச்சயமாக நம்பிக்கை இருக்குது. எப்படி எதையுமே முக்கியமாக பக்தியை வெளிக்காட்டாமல் தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களே, முதல்ல உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெளிவாக சொல்கிறேங்க. அதை கேளுங்க. உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து சூதானமாக செலவு செஞ்சுக்கோங்க. முக்கியமாக வீண் செலவுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. தேவையற்ற வீண் விவாத பேச்சுக்கெல்லாம் மற்றவங்க கிட்ட பேசாதீங்க. உங்களுக்கே தெரியும். ஏன்னா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கண்ணியமான வாழ்க்கையை வாழக்கூடியவங்க. உங்களுடைய பேச்சில் அந்த அளவுக்கு கண்ணியம் இருக்கும். ஸோ மற்றவங்க யாராவது அனாவசியமான பேச்சுக்களை உங்ககிட்ட கொண்டு வர்றாங்க அப்படின்னா அதை நீங்கள் ரியாக்ட் பண்ணாதீங்க. நீங்களும் அந்த இடத்த விட்டு விலகி போகிறது நல்லது. மேலும் இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரங்க பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா அது முன்னேற்றத்துக்கு நல்ல வழிகாட்டுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்டையும் கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது.
ஆனாலும் அவங்களுக்கும் நல்லதுங்க. உங்களுடைய கோபம் அப்படிங்கிறது குடும்பத்தில் இருக்கவங்களால தாங்க முடியாது. ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கும். அடுத்ததாக வேலை செய்யக்கூடிய இடத்த பொறுத்த வரைக்கும் உங்கள் வேலையை நீங்களே பார்க்கறது ரொம்ப நல்லது. கூட வேலை பார்க்குறவங்க தானே அப்படின்னு அவங்க செய்யட்டும் அப்படின்னு அவங்கள நம்பி உங்கள் வேலையை நீங்கள் ஒப்படைச்சிங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க. நீங்கள் அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே நீங்கள் சந்திக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் வேலையை நீங்கள் முக்கியமாக பாருங்கள். அதுவும் பர்சனல் விஷயத்தை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கும். இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு பல போட்டிகளை சமாளித்து அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு அந்த வெற்றிங்கிறது கிடைக்கும். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தைரியத்தை வளர்த்து கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்குங்க. வெளியூர் பயணங்கள் மூலமாக வெற்றிகள் உண்டாகும். மேலும் ஒரு சிறப்பு விஷயங்கள் அப்படின்னா நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் ஓம் விநாயக பெருமானே போற்றி போற்றின்னு சொல்லுங்கள். இவரை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய கடவுள் இல்லைங்களா. என்னதான் பார்த்தோன்னா நம்மளோட கஷ்டங்களும் நஷ்டங்களும் கடுமையாக உழைச்சாலும் சரிங்க முன்னேற்றமே இருக்காது. இப்படி தான் கன்னிராசிக்காரர்களும் ரொம்ப கடுமையாக உழைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி நீங்கள் அதிக அளவு உழைப்பு போடாமல் ஆனால் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கணும் அப்படின்னா விநாயக பெருமானோட வழிபாடு தாங்க உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக விநாயக பெருமான வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுடைய தொழில் என்னன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் நான் எப்படி பலன் சொல்ல முடியும் அப்படின்னா பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே அமைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தாங்க உங்களுக்கு பலன் சொல்கிறேன். அப்படி பார்க்கும்போது பணப்புழக்கம் அப்படிங்கிறது கணிசமாக அதிகரிக்கும். சொந்தக்காரங்களுடைய வருகையினால் வீடு மகிழ்ச்சியான சூழலில் காணப்படுங்க. முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் பிறக்க போகுது. புதுசாக ஆடை வாங்கிறது, அபகரணம் வாங்கிறது, இந்த மாதிரி யோக அமைப்பு காணப்படுது. பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேர போறீங்க. அப்படிப்பட்ட அற்புதமான காலகட்டம். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மாதத்தோட பிற்பகுதியில் உறவுகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. நவீன ரக மின்னணு சாதனங்கள் வாங்கி மகிழ போகிறீங்க. மேலும் குடும்பத்தில் பிள்ளைகளோட வழியில் அவங்களால நீங்கள் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு சில செய்திகள் எல்லாம் கேட்டு மகிழ போகிறீங்க. அதாவது பிள்ளைகளுடைய பெருமைகளை பற்றி மற்றவங்க பேசி பூரிச்சு போகிற அளவுக்கு செய்வாங்க. திருமண வயதில் இருக்கீங்க, திருமணத்துக்கு முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே சாத்தியமாக முடியுங்க. மகளுக்கு நல்ல இடத்துல வரணுமையும். ஆனாலும் குடும்பத்தில் அப்பப்போ சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்குங்க. அதுக்கப்புறமா உறவுக்காரங்க வகையில் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பொறுமையை கடைபிடிச்சுக்கோங்க. குடும்பத்தில் மற்றவங்களோட தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. நீங்களும் யார்கிட்டையும் உங்களோட விஷயத்தை, அதாவது குடும்ப விஷயத்தை பகிர்ந்துக்காமல் இருக்கிறது சிறப்பு. வண்டி வாகனத்தில் போகிறப்ப சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அங்கேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த அத்தனை நாட்டில் மறைமுகமாக இருந்த எதிரிகளோட தொல்லைகள் கூட விலகி ஓட போகுதுங்க. யார் தான் நமக்கு பிரச்சனை கொடுக்காமல் இருக்காங்க? எல்லாருமே நம்ம பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் நம்ம அதில் கவனமாக இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வெளிச்சோங்க. வேலை சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். சிலருக்கு பதவி மாற்றம் கிடைக்க போகுதுங்க. இடமாற்றம் ஏற்பட போகுது. அலுவலகத்தில் உயர் அதிகாரிங்க கிட்ட ரொம்பவே பொறுமையை கடைபிடிக்கணுங்க. கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்க்கை ரொம்பவே அமோகமாக இருக்குங்க. இருக்குது மனசில் எதையுமே வச்சுக்க மாட்டாங்க. யாரையும் கெடுக்கணும், யாரையும் கெடுத்து நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கவே இருக்காது. எந்த ஒரு பேராசையும் இருக்காது. இதனாலேயே கன்னிராசிக்காரங்க எப்போவுமே அந்த பேருக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அழகாக இருப்பீங்க. அதே மாதிரி கன்னிராசி ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த பொறுப்பும் அவங்க தலையில் தான் இருக்கும். இது அவங்களாம் அந்த பொறுப்புகளை கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட மேன்மையான குணம் படைச்ச அழகுக்கு பேர் போன கன்னிராசி அன்பு சொந்தங்களுக்கு இந்த பதிவு எதுக்குங்க? என்ன சொல்ல வந்திருக்கோம்? நம்ம நிறைய இடங்களில் யோசிப்போம் இல்லையா, நம்ம தலையில் அப்படி என்னதான் எழுதியிருக்கோ தெரியல, கடவுளே இவ்வளவு கஷ்டப்படுறோமே, இல்லை நம்ம வாழ்க்கை இப்படியே தான் போகுமா, இல்லை எப்பயாச்சும் ஒரு நல்ல காலம் பிறக்குமா, நமக்கு இதுக்கு பதில் யார் சொல்லுவா? அதே மாதிரி நம்ம இஷ்ட தெய்வத்துக்கிட்டேயோ நம்ம குழந்தை தெய்வத்துக்கிட்டேயோ நம்ம ஏதாவது தெய்வங்களையோ வழிபாடு செய்யும்போது நம்ம யோசிக்கிறது எப்போ தான் ஒரு நல்ல வழி காட்டுவ கடவுளே அப்படின்னு யோசிப்போம்.
இப்போது ஒரு எக்ஸாம் பேப்பர் நம்ம கையில் இருக்குது, அதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான், நம்ம படித்ததுலேருந்து வரல. அப்போ யோசிப்போம், அடடே இந்த புக்கில் எங்கடா இந்த கொஸ்டின் இருக்குது, இப்படி கேட்டு வச்சுருக்கீங்கன்னு யோசிப்பேன் இல்லையா. கடைசியில் ஃப்ரெண்டோ டீச்சரோ யாரோ ஒன்று சொல்லுவாங்க, இந்த பேஜில் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அட பாவிகளா, அந்த புக்கைத்தானடா நான் இத்தனை வருஷமாக புரட்டிக்கிட்டு இருந்தேன், எப்படி நான் அதை மிஸ் பண்ணேன் அப்படின்னு யோசிப்போம். அதே மாதிரி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய இடங்களில் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு தெரியாமையே நிறைய வாய்ப்புகளை தட்டி கழிச்சிட்ருக்கோம். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு குருபலம் வலுவாக இருக்குது, நல்ல ஒரு வாய்ப்பு வரும். அது எது வேணால் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தகுந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வியாபாரம் பண்ணுறீங்களா, ஒரு நல்ல ஒப்பந்தம் வருதுன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி அந்த ஒப்பந்தத்துக்காகவே நிறைய போராடி இருப்பீங்க, போராடி நமக்கு கிடைக்கல. திடீர்னு அந்த ஒப்பந்தம் ஓகேவா, ஆமாம் இதை எடுத்து நம்ம செஞ்சால் மட்டும் நமக்கு என்ன நடக்க போகுது, எப்போவுமே எதை செஞ்சாலும் அது தோல்வியில் தான் முடிய போகுது அப்படின்னு நம்ம மனசு தோணும். ஏன்னா அடிப்பட்டது ஓகேவா. இப்போது அந்த நேரத்தில் இல்லைப்பா, இந்த ஒப்பந்தம் உன்னோட கஷ்டங்களுக்கு ஒரு விடிவு காலமாக இருக்கும், எடுத்து செய்ய அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னால் அது ஓரளவுக்கு உங்களுக்கு தெம்பாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுத்து செய்வீங்க, அதை முடித்து முன்னாடி இருந்த கஷ்டங்களுக்கு ஒரு பலனை பார்த்துருவீங்க. ஆனால் முன்னாடி கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் நமக்கு யாருமே வழி சொல்ல ஆளே இல்லை. இது செஞ்சால் நீ நல்லா வருவேன்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம அந்த வாய்ப்பையே விட்டுருவோம். ஆனால் கடவுள் என்ன பண்ணுறாரு, கஷ்டகாலம் கொடுத்த மாதிரியே உங்களை சோதித்த மாதிரியே ஒரு நல்ல காலத்தையும் கொடுத்து உங்கள் வாழ்க்கைக்கு வளம் சேர்க்க அவர் வழிகாட்டுவார். அப்போ நம்ம தவற விட்டுருவோம். அப்படி எதுவுமே நீங்கள் செஞ்சிடக்கூடாது. கன்னிராசிக்காரர்களுக்கு பிரம்மன் உங்கள் தலையில் என்ன எழுதியிருக்காரு, நம்ம தலைவிதி அப்படி என்னதான் இருக்கும். ஆனால் அந்த ரகசியம், அதாவது அந்த ஜோதிடத்துடைய ரகசியம் என்ன தெரியுங்களா, பிரம்மன் உங்களுக்கு கொடுத்த 120 வருடங்களில் என்னென்ன விஷயத்தை மாற்ற முடியும்னு தெரியுங்களா. பிறப்பையும் இறப்பையும் தவிர மற்ற எல்லா விஷயங்களையுமே மாற்றலாம். விதியை மதியால் வெல்ல முடியும். அந்த சூட்சமம் தாங்க இந்த ஜோதிடம். அந்த சூட்சமம் தான் இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு நான் சொல்ல போகிறேங்க. ஜோதிடம் அப்படிங்கிறது மனுஷன் கண்டுபிடிச்சதுப்பா. இவங்க காசுக்காக இதை பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க சொல்கிறது நடந்துட போகுதா அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு விஷயம் சொல்லிட்டு ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனுஷன் ஒரு சில சூட்சமங்களை அவனோட வாழ்க்கையுடைய நெளிவு சுழிவுகளை சரி செய்யறதுக்கான ஒரு வழிகாட்டுதலாக தாங்க அந்த ஜோதிடத்தை சிவபெருமான் படைக்க, அதை விநாயக பெருமான் கிட்ட ஒப்படைச்சு விநாயக பெருமான் 18 சித்தர்களுக்கு அருளியது தாங்க அந்த ஜோதிடம். அவங்க கிட்ட இருந்து தாங்க எங்களை மாதிரி ஆட்கள் கிட்ட இப்போ வரவேற்குது ஜோதிடம். ஜோதிடனே என்னன்னு தெரியாது பாமர மக்களுக்கு இந்த காலகட்டத்தை இந்த மாதிரி கடந்து போங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுன்னா, அதாவது டாக்டர்ஸ் எப்படி இந்த நோய்களுடைய அறிகுறிகள் தெரிஞ்சுக்கிட்டா அதற்கு மருந்து மாத்திரை கொடுத்து சரி செய்கிறாங்களோ அதே போல தான் நவ கிரகங்களினுடைய அமைப்பில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை நாங்கள் கணிச்சு சொல்கிறதுனால, இப்போ ஒருத்தவங்களுடைய நேரம் காலம் சரியில்லை, நவ கிரகங்களினுடைய அமைப்பு சரியில்லை, அவருக்கு ஒரு கண்டம் இருக்குது, அந்த கண்டத்திலிருந்து அவர் தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் முன்கூட்டியே நம்ம சொல்லிடுறோம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிற மாதிரி, வண்டி வாகனத்தில் போகும்போது ஹெல்மெட் போட்டுக்கோங்க, வண்டியை செக் பண்ணிக்கோங்க, மெதுவாக போங்க, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை அவங்கக்கிட்ட சொன்னோன்னா அவங்களுக்கு பெரிய கண்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது நான் நடக்காதுன்னு சொல்லலை, நடக்கும், சின்னதாக நடக்கும். சும்மா கீழே விழுந்து எந்திரிப்பார், தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு. இந்த விஷயத்தை தான் ஜோதிடம் உங்களுக்கு அருள்றதுங்க. அதாவது இப்போ எப்படி சனீஸ்வர பகவான் விநாயக பெருமானையும் ஆஞ்சநேய பெருமானையும் பிடிக்கிறதுக்கு போயிட்டு விநாயக பெருமானை நெருங்கவே முடியல, அப்போ அந்த விதியை மதியால் யார் வென்றது, விநாயக பெருமான். அதே மாதிரி ஆஞ்சநேய பெருமான் என்ன பண்ணார், சரிப்பா நீ இருந்துக்கோ, நான் செய்யக்கூடிய வேலைக்கு உன்னால் தாங்க முடியாது, தலையில் இடம் கொடுக்குறேன்னு உக்காந்துட்டு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு அவர் வேலையை ஃபுல்லாக தலையில் தூக்கி வைக்க என்ன செஞ்சார் சனி பகவான். இப்போ சாமி ஆளை விடுறா அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டார். ஸோ 7.5 வருஷம் அவரை பிடிச்சிக்கிட்டு ஆட்சி பண்ணக்கூடிய சனி பகவான் 7.5 நொடிகளில் அவரை விட்டு விலகிட்டார். அந்த 7.5 நிமிஷம் அப்படிங்கிறது முடிஞ்சுதா. ஸோ இப்படி தாங்க சில சூட்சமங்களை தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம வாழ்க்கையை வளமாக மாற்றிக்க முடியுங்க.
கண்ணு முன்னாடி ஏதாச்சும் ஒரு தப்பு நடக்குதுன்னா, ஏன் ஒருத்தவங்க தரக்குறைவாக பேசுகிறாங்க அப்படின்னா முதல்ல தட்டி கேட்குறது அங்கே கன்னிராசியாக தாங்க இருக்கும். யார் தப்பு பண்ணாலும் ஏற்றுக்க மாட்டாங்க, யாருக்கும் பயப்பட மாட்டாங்க, தட்டி கேட்க தயங்காத ராசி. அப்போ சொல்லிட்டேன், ஒரு கன்னி ராசியெல்லாம் ஒரு வீட்டில் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்குது, உங்களுடைய கணவராகவோ மனைவியாகவோ இருக்காங்கன்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலிங்க. அதே மாதிரி மற்றவங்க கிட்ட வேலை செஞ்சாலும் அவங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே தான் இருக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடிய சிந்தனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்க அதிகாரத்தில் இருக்கட்டும், கலெக்டராக இருக்கட்டுங்க, எப்பேற்பட்ட பதவி வேணால் இருக்கட்டும், அரசியலில் கூட இருக்கட்டும், ஆனால் சொந்த தொழில் செய்யணுங்கிற எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக அவங்க தொழில் செய்வாங்க, வெற்றியும் அடைவாங்க. அதே மாதிரி பணமே குறைவாக கிடைச்சாலும் பரவாயில்ல, மனசுக்கு பிடிச்ச வேலையை மட்டும்தான் செய்வாங்க. மனசுக்கு பிடிக்கலையா, கோடி ரூபாய்